அடுத்த கேள்வி இதுலேயும் காரைக்கால்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, பேரை காணோம். சரி. நான் சிறுவனாக இருக்கும்போது என் தந்தை என் பெயரில் இன்சூரன்ஸு போட்டுள்ளார். தற்போது அவர் வயது தளர்ந்து நினைவு சரியில்லாமல் உள்ளார். இன்னும் ஒரு வருடம் உள்ளது. பணம் அந்த இன்சூரன்ஸுங்கிறது ஒரு வருஷம் போட்டு தானே போடுவாங்க, 10 வருஷம் 20 வருஷம்னு போடுவாங்க. அது முடிவடைகிறதுக்கு சொல்கிறார் போல இருக்குது. இன்னும் ஒரு வருடம் உள்ளது. அந்த பணத்தை எடுப்பது சரியா தவறா விளக்கவும் அப்படின்னு கேட்குறார். அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இன்சூரன்ஸு போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, இவர் சொல்கிற இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தான். அது விளங்குது நமக்கு. என்ன செய்யுது? லைஃப் இன்சூரன்ஸ்னு சொன்னால், அதாவது இன்சூரன்ஸு பல வகை இருக்குது. அந்த எல்லா இன்சூரன்ஸும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் தான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறது. அந்த மெடிக்கலுக்காக வேண்டி வருஷத்துக்கு நம்ம இவ்வளோன்னு கட்டிட்டோம்னு சொன்னால், நமக்கு எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செலவு பண்ணிக்கிடுவான். ஒரு குடும்ப இன்சூரன்ஸு ஒரு மாதம் 15 ரூபா நீ வருஷத்துக்கு 15,000 ரூபா கட்டணும்னு சொன்னால், நம்ம குடும்பத்தில் மனைவி மக்களுக்கு, அந்த கணவன் மனைவி பிள்ளை மக்கள் எல்லாருக்கும் சேர்த்த ஒரு இன்சூரன்ஸ் பேக்கேஜ் இருக்குது. அதை நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு மெடிக்கல் தேவை வந்தாலும் அதில் என்னவாயிரம் உங்களுக்கு அவன் செஞ்சிருவான். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் செஞ்சிருவான். அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அது எல்லோரும் செய்யுங்கன்னு நம்ம மக்களுக்கு வலியுறுத்துகிறோம். கவர்மெண்ட்டில் கூட இலவசமாக கலைஞர் காப்பீடு திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. மோடி பேரில், பிரதமருடைய பேரில் கூட காப்பீடு திட்டம்னு முதியவர்களுக்கு இருக்கிறது. அதுகெல்லாம் நம்ம காசு, அவங்க பேரை வச்சனால அவங்க காசு கிடையாது, அதெல்லாம் நம்முடைய பரிப்பணத்தில் உள்ளது. அதனால் அதுகெல்லாம் கூட இங்கே செஞ்சுக்கிடலாம். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னு கேட்டால், அதில் வட்டி தர்றாங்க. அதாவது நம்ம கொடுத்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ரிட்டனாக வருதுன்னு வைங்க, அது எல்லாமே வட்டியாக இருக்கும். ரிட்டன் வராதுன்னு வைங்க, அதுக்கு வந்து வட்டி வராது. உதாரணமாக மெடிக்கல் இன்சூரன்ஸு நீங்கள் 15,000 ரூபா கட்டுறீங்க வருஷத்துக்குன்னு வைங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அதோடு முடிஞ்சு போச்சு. அது திருப்பி அவன் தரமாட்டான். உங்களுக்கு நோய் வந்தால் சிகிச்சை பண்ணுவான், இல்லாட்டி அது முடிஞ்சு போச்சு. அந்த 15,000 ரூபா மறந்துட வேண்டியதான். அதே மாதிரி வந்து வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க. அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் உங்கள் வண்டிக்கு விபத்து ஏற்பட்டால், உங்களுக்கு ஏற்பட்டால், அதில் நீங்கள் போய் எவனையாவது இடித்து அப்படி விபத்து ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால், அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கிற காரணத்தினால அதற்கான இழப்பீடை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு விபத்து இல்லாமல் வண்டி ஓட்டிட்டேன்னு வைங்க, நீங்கள் கட்டின இன்சூரன்ஸ் பண்ணால் அப்படி அவனுக்கு போயிடும். ரிட்டன் வராது. ரிட்டன் திருப்பி தரக்கூடிய எந்த இன்சூரன்ஸ்லையுமே திருப்பி சேமிப்பு அடிப்படையில், திருப்பி தருதல் என்பதற்காக சேமித்து வைத்தல்ங்கிற அடிப்படையில் உள்ள இன்சூரன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு வட்டி போட்டு திருப்பி தருவான். எதனால் அது கூட கூடாது, இன்சூரன்ஸ் கூடாங்கல்ல. நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட எத்தனை லட்சத்துக்கு போடுறேன்னு கேட்பான். அது நம்மளை சேர்ந்தது. ஒரு கோடிக்கு போடுறேன்னு சொன்னால் மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்கம்மா. ஒரு 50 லட்சத்துக்கு போடுறேன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி வயசையும் பார்ப்பான். சீக்கிரம் செத்து போகிற ஆட்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, தொகையை அதிகமாக வச்சு, ஏன்னா சீக்கிரம் செத்த ஆளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்தா வேண்டிய நிலம் வந்துடும்ல, அதுக்கு தொகையை ஜாஸ்தியாக வச்சுருப்பான். கொஞ்சம் நடுத்தர வயசு இளம் வயசு ஆளுகளுக்கெல்லாம் அந்த பிரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு வைங்க, உங்கள் பர்சனலாகவோ உங்கள் ஃபேமிலிக்கோ இன்சூரன்ஸுன்னு ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால், அதை வகுத்து என்ன செய்வான்டா, எத்தனை வருஷத்துலன்னு கேட்டால் ஒரு 20 வருஷத்துலேருந்து ஒரு கணக்கு வச்சுருப்பான்னு வைங்க. 20 வருஷத்துக்கு நீங்கள் இந்த பணத்தை கட்டிக்கிட்டே வரணும். அந்த 50 லட்ச ரூபாய்க்கு உரிய பணத்தை 20 வருஷத்துக்குரிய டிவைட் பண்ணி மாதம் மாதம் அந்த தொகையை நீங்கள் கட்டிக்கிட்டே வரணும். அந்த 20 வருஷம் ஆனவன்னு என்ன செய்வான்னு கேட்டால், நீங்கள் கட்டின தொகை இருக்குல்ல, அந்த தொகை நீங்கள் மூத்தா போயிட்டீங்கன்னா அந்த 20 லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துருவான். இன்சூரன்ஸ் போட்டு அடுத்த நாள் செத்து போனாலும் கொடுத்துருவான். நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அந்த தொகையை கொடுத்துருவான். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சேமித்து நீங்கள் கடைசியில் ஒன்றும் ஆகலை, நீங்கள் உசுரோடவே இருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த தொகையை நீங்கள் திருப்பி தருவான். உங்களுக்கு எவ்வளோ தருவான்னா, நீங்கள் போட்டு 50 லட்ச ரூபாய்க்கு வந்து அவன் வட்டி போட்டு தருவான், 60 லட்ச ரூபாய்க்கு தருவான். அப்போ நம்முடைய பணத்துக்கு வந்து அதுக்கு போனஸ்ன்னு சொல்லிக்கிறோம், வட்டின்னு சொல்ல மாட்டான். முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த வட்டிக்கு வந்து போனஸுன்னு பேர் சொல்லுவாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில். அப்போ அவன் போனஸுங்கிற பேரில் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து தர, இதெல்லாம் உதாரணத்துக்கு தான், 10 லட்ச ரூபா சேர்த்து ஒரு 60 லட்ச ரூபா தருவான். அப்போ நம்ம அதனால் என்ன செய்யறோம்னா, வட்டி தரனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேர்க்குறீங்க, அது ஒரு சேமிப்பு வைக்கிறீங்க, அது ரிட்டர்ன் தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வட்டி நமக்கு வராது. இந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் அது வேணாங்கிற மாதிரி செஞ்சுருக்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க லைஃப் இன்சூரன்ஸு போட்டிருக்கிறார். அது எப்போ இருக்கிறாருன்னு கேட்டால், இந்த சிறுவனாக இருக்கும்போது இவருக்கு போட்டிருக்காரு போல இருக்குது. யாருக்கு? தகப்பனார் சிறுவன் அந்த பையனுக்கு போட்டிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து இப்போ வந்து இன்சூரன்ஸ் போட்ட தகப்பனார் வந்து
வயசெல்லாம் தளர்ந்து போய் நினைவு கூட சரியில்லாத நிலையில் அவர் இருக்கிறார். இப்போ அதுக்கு அது பணம் கட்டாமல் விட்டணும், இங்கே கட்டின வரைக்கும் போயிடும்ல. நம்ம 50 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு 40 லட்ச ரூபா கட்டிட்டு நான் இதோட நிறுத்திக்கிறேன்னு சொன்னால் 40 லட்சம் போயிடக்கூடாது என்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது கட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இன்னொரு 1 வருஷம் நான் பணம் கட்ட வேண்டி இருக்குது, இது கட்டலாமா, இது கூடுமா அப்படின்றது கேட்குறாரு. அப்போ உங்கள் தகப்பனார் சின்ன வயசில் உங்களை போட்டார்னு சொன்னால் அவர் செஞ்ச தவறு உங்களை பாதிக்காது. அவர் கூட மார்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி கூட போட்டிருக்கலாம். சில ஆள்கிட்ட ஃபத்வா கேட்டு இது மார்க்கத்தில் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதில் வட்டியுடைய பாரதூரமான விளைவுகளை அவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால கூட அவர் போட்டிருக்கலாம். அது இருந்தால் அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், தக்க காரணம் இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான், அது தனி விஷயம். ஆனால் இப்போ போட்டுட்ட பிறகு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவது உங்களுடைய நிர்பந்தத்தில் வருது, இல்லைன்னா அந்த தொகை போயிடும். இப்போ நம்ம வட்டிக்கே ஒரு இடத்துல கடன் வாங்குகிறோம், அதாவது அறியாமையில் வட்டியுடைய பாவத்தை வழங்காமல் அல்லது நமக்கு இறையச்சம் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவைக்கு என்ன செஞ்சிடறோம், ஒரு இடத்துல போய் ஒரு வட்டிக்கு வாங்கிடுறோம், ஒரு 10 லட்ச ரூபா வட்டியை கடனை வாங்கிடுறோம். அவன் என்ன செய்வான்னு கேட்டால் மாதம் அசலில் இவ்வளோ கட்டு வட்டியில் இவ்வளோ கட்டுன்னு ஒரு தொகையை நிர்ணயிச்சிருப்பான். நீங்கள் ஒரு 2 வருஷம் கட்டிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வட்டியுடைய அந்த கொடூரம் தெரிய வருகிறது. இது நம்ம சரியாக நம்ம செஞ்சுருக்கக்கூடாத, இந்த வட்டி செஞ்சிட்டோமே, அப்போ நிறுத்திக்கிறோன்னா முடியுமா உங்களுக்கு? நீங்கள் வாங்கிட்டீங்க கொடுத்தாகணுமே, ஏற்கனவே செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றி ஆகணுமே, இது உங்களுக்கு குற்றம் வராது. நீங்கள் வட்டி தர்றேன்றது நீங்கள் திருந்தின பிறகும் அந்த வட்டியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் குற்றம் வராது. ஏன் வராதுன்னு கேட்டால் அந்த ஒப்பந்தம் செய்கிறீங்களா அன்றைக்கே நீங்கள் கொடுத்த மாதிரி தான் நடந்து முடிஞ்சது அதெல்லாம். அப்போ ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் செய்கிற விஷயங்களுக்கு அன்றைக்கே தூக்கி போட்டு முடிவு எடுத்துக்கிறலாம். 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எதிர்பார்ட்டியும் ஒத்துக்கிறணுமே. நீங்கள் நாங்கள் திருந்திட்டோம் தரமாட்டோங்கிறே, நீ திருந்துட்டு போட எனக்குள்ளே தாடர் அவங்க கேட்பான்ல. உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் திருந்ததோடு நிறுத்தி கொள்ளணுங்கிற கட்டாயம் வரும். இருவர் சம்மந்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் அப்போ நாம் திருந்தி கொண்டாலும் அவன் ஒப்பந்தப்படி வையின்னு கேட்பான்ல, கேஸ் போடுவான்ல, சட்ட நடவடிக்கை எடுப்பான்ல, அடியால் வச்சு மிரட்டுவான்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாங்கிட்டோம், அறியாமை காலத்தில் வாங்கிட்டாலும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணத்தை நம்ம செலுத்துவது குற்றமாகுமான்னு கேட்டால் அது குற்றமாகாது. அது ஒப்பந்தத்தில் ஏற்கனவே உள்ள விஷயம் முடிஞ்சு போனது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டுன்னு அர்த்தம். திருந்தின பிறகு என் வட்டி கொடுத்தேன்னு கேட்க இயலாது. திருந்தின பிறகு அவர் வட்டி கொடுக்கல, ஏற்கனவே கொள்கை அளவில் கொடுத்துட்டார். காசாக தான் கொடுக்கலையே தவிர கொள்கை அடிப்படையில் உனக்கு மாதம் இவ்வளோ தர்றேன்னு ஏற்கனவே அவர் ஒத்துக்கிட்டார். அந்த அடிப்படையில் அவர் வட்டி கொடுத்தவராக தான் ஆயிடுறார். அதனால் அந்த மாதிரி ஒப்பந்தங்களை எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். எல்லா ஒப்பந்தங்களையும் நம்ம நிறைவேற்ற தான் வேணும். அது போக இப்போ இன்சூரன்ஸில் என்னென்னு கேட்டால் நீங்கள் ஏற்கனவே போட்டிங்கல்ல, போட்டதை இடையில நிறுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த பணம் போயிடும். உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறீங்க, இன்னும் 1 வருஷத்தில் அந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு திரும்பி வந்துடும். அப்போ அதை இன்னும் கொஞ்சம் கட்ட வேண்டி இருக்கிறது. அல்ல 50 லட்சத்துக்கு போட்டிருக்கிறீங்க, 20 லட்சத்துக்கு போட்டிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி இது எனக்கு தவறான ஒரு செயலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்துக்காக வேண்டி புதுசாக போட்டுறக்கூடாது. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த போட்ட ஒப்பந்தம் என்பது 2 சைடு ஆகிடுது. இப்போ 2 சைடு ஆகிடுது. ஒரு சைடு திருந்துவதனால் மட்டும் அதை செயல்படுத்த முடியாது. இன்னொரு சைடு ஒத்துக்கொண்டா தான். நாங்கள் வட்டிலாம் இல்லைங்க, அசல் தான் இருக்கிறனால நாங்கள் இனிமேல் கட்ட தயாராக இல்லை, எங்கள் அசலை தாங்கின தருவானா, தரமாட்டான். அது தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒப்பந்தத்தில் எழுதியிருப்பான். உங்களுக்கு தெரியாது, சும்மா சேர்ந்துருவீங்களே தவிர அவன் ஃபார்மில் கண்டிஷன்லாம் அவ்வளோ போட்டிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வாங்குற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. அப்படி இருக்கிற நேரத்தில் சரி நம்ம இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு 45 லட்ச ரூபா கட்டிட்டோம், இன்னொரு 1 வருஷம் இருக்குது, இந்த 5 லட்சத்தை கட்டினா தான் 50 லட்சம் கிடைக்கும். அப்போ நிப்பாட்டம்னு சொன்னால் அது காலாவதி ஆகி போயிடும். அது என்ன வருதுன்னு தெரியல எனக்கு. ஏதோ சில பாதிப்புகள் வரும், இடையில் நிறுத்தினால் என்ன ஏற்படுங்கிறது வரும். அப்படிலாம் இருக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு அதை முடிச்சிருங்க. ஏற்கனவே போட்டது இடையில கட் பண்ணுற அவனும் ஒத்துக்கிட்டு நம்மளும் ஒத்துக்கிட்டு கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யுங்க. அது இருக்காது பெரும்பாலும். நமக்கு தான் மார்க்கம், அவனுக்கு என்ன மார்க்கமாக இருக்குது. அவனுக்கு அந்த மாதிரி அது திருந்துறதுங்கிற டாப்பிக்கை எதுக்கு திருந்த, நான் தப்பாக செஞ்சேன்னு அவன் கேட்பான். அவங்களுக்கு அது சரியான காரியம், நமக்கு தான் இது தவறான காரியம். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்யணுன்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே போட்டாங்கல்ல, 1 வருஷமாக 2 வருஷமாக 10 வருஷமாக இருந்தாலும் சரி தான், ஏற்கனவே அதில் போய் விழுந்துட்டீங்க, பாதி பணம் கட்டிட்டீங்க, பாதி பணம் கட்ட வேண்டியிருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணுவது நீங்கள் புதுசாக வாங்கினதில் வராது. அது உங்களோட நிர்பந்தம் தள்ளுது, கூடாதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, இல்லை ஒத்துக்கிட்டது நிர்பந்தம் தானே, ஒரு அக்ரிமெண்ட் நிர்பந்தம் தானே, இல்லாட்டி அவன் நடவடிக்கை எடுப்பான்ல.
அந்த ஒரு ஒரு போலீஸ் ஒரு கேஸ் கொடுத்தாலும் அது ஒரு நிர்பந்தம் தானே. அப்போ உங்களை வாரம் கோர்ட்டுக்கு 15 நாளைக்கு ஒரு இழுத்தடிச்சு அது கூட ஒரு நிர்பந்தம் தானே. அப்போ அடியாளை வச்சு மிரட்டுவேன் இதை தரலன்னா அப்படிங்கிற அது ஒரு நிர்பந்தம் தானே. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிர்பந்த நிலை வரக்கூடிய நேரத்தில் முன்னர் செய்து கொண்ட வட்டி சம்பந்தமான எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அதை நம்ம நிறைவேற்றுவது குற்றமாகாது. அல்ல ஒரு வழி இல்லை. ஏன்னா நிர்பந்தத்துக்கு அல்ல அனுமதிக்கத்தானே செய்யணும். நிர்பந்தமான காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அது நீங்கள் உதாரணமாக ஃபமனில் துர்ர கைர பாகின் வளாதின் 4 விஷயங்கள் எல்லாம் ஹராமாக்கி விட்டு சொல்கிறான். இந்த பன்றி ரத்தம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாரோ ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது குற்றமில்லை. செத்த பணத்தை செத்த ஆட்டு தான் கிடக்குது, பசியாக இருக்குது, எவனும் தரமாட்டேங்கிறான், ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாள் பூரா எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தால் செத்து போன ஆட்டை என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடலாம். அதில் ஹலால் இல்லாத முறையில் அறுத்த உணவு தான் கிடைக்கிது, அது இல்லைன்னு நமக்கு வாழ முடியாதுன்னு இருக்குது, நீ சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாம் என்ன செய்யலாம். நிர்பந்தத்துக்கு தப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை 2:173 5 3 6 119 6 145 16 115 இந்த வசனங்கள்ல எல்லாம் நிர்பந்தத்திற்கு உள்ளானவர்கள் மீது குற்றமில்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த நிர்பந்தம்ங்கிறது இதுவும் நிர்பந்தம் தான். எது நிர்பந்தம், ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களும். ஏன்னா அந்த வட்டியை தவறு என்று நினைக்காத ஆள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றுன்னு கம்பல் பண்ணுவான். அதை நீங்கள் என்ன செய்ய, அதை மீள்வதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பண்ணால் நீங்கள் வேறு வகையில் யோசித்து பார்க்கலாம். சில கந்து வட்டி மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, அது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கந்து வட்டியில் என்ன வாங்குறான்னு சொல்லி அது அந்த வட்டியை கொடுக்காத அளவுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியுமெண்டா அதை செய்யுங்க. இன்சூரன்ஸில் அப்படி கிடையாது, சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அரசாங்கத்தினால. நீங்கள் நடவடிக்கைக்கெல்லாம் போக முடியாது, அது செலுத்தி தான் ஆகணும். செலுத்தலைன்னா ரூபாய் இழக்க வேண்டி வரும். அப்படிங்கிற மாதிரி வரும் என்று சொன்னால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த கூடுதலாக சேர்த்து தர்றான்ல அதை கூட வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த வட்டியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, அதாவது ஃபமன்ஜாஹு மொயிலத்தும் ரப்பிஹி 2வது சூறாவில் 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா, ஒருவன் அந்த வட்டியிலிருந்து விலகி கொண்டால், இது வாங்குறவன் கொடுக்குறவன் 2 பேருக்கு உள்ளது தான், விலகி கொண்டானேயானால் ஃபலஹு மாசலப, அதற்கு முந்தி அவன் வாங்கி கொண்டது அவனை சேரும் அப்படின்னு இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலமாக நீங்கள் முன்னாடி வாங்கிட்டீங்க, உங்களுடைய பணத்திற்கு அவன் வட்டி போடுறேன்னு சொல்கிறான், மாதம் மாதம் இவ்வளவு தருவேன்னு சொல்லி ஒரு கடன் மாதிரி அவன் தந்துட்ட மாதிரி தான் அர்த்தம். அதனால் நீங்கள் 50 லட்சத்தை இன்சூரன்ஸ் முடியும் போது 60 லட்சமாக 55 லட்சமாக அவன் தர்றான்னு சொன்னால் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஆனால் இதுக்கு முந்தி உள்ள விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒப்பந்தம் போட்டதுலேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே உள்ளதாக இருந்தால் அவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். 2:275 ஃபமன் ஜாஹு 275 ஃபமன் ஜாஹு மொயிலத்தும் ரப்பிஹி, யாருக்கு இறைவனுடைய அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா, அந்த வட்டியிலிருந்து விலகி கொண்டாரோ ஃபலஹு மாசலப, அதுக்கு முந்தி நடந்தவை அவருக்கு உரியது அப்படிங்கிறதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம், அதனால் நீங்கள் அந்த இன்சூரன்ஸையும் விளங்காமல் போட்டிருப்பார், அது ஒரு விஷயம். இருந்தாலும் விளங்கி போட்டிருந்தா கூட அது என்ன ஆச்சுன்னு கேட்டால், இப்போ திருந்துனா அதுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த அக்ரிமெண்ட்டின் காரணமாக அது ஒரு விஷயமாச்சு. இது ரிலேட்டிவாக இன்னொரு சகோதரர் கேட்குறார், 2 இணைச்சி கூட வச்சுக்கலாம். நசுருத்தீன்கிறவர் ரியாதிலேருந்து கேட்குறார், நான் வங்கியில் கடன் மூலம் ஃப்ளாட் வாங்கியுள்ளேன். ஒரு இடம் வாங்கியிருக்கிறாரு, இடத்துக்கு என்ன செய்வான், கடன் கொடுப்பான். ஏன்னு கேட்டால் இடத்துக்கு நீ கடன் கொடுக்கலன்னா இடம் அவன் பேரில் இருக்குமா, அவன் ஏலம் போட்டு எடுத்துக்கிற முடியும். அந்த மாதிரி உறுதியாக ரிட்டர்ன் வாங்குகிற இடமா இருந்தால் அதுக்கு கடன் தருவாங்க, வீட்டுக்கு இடத்துக்கும் தருவாங்க, கட்டடம் கட்டுவதற்கும் தருவாங்க. அப்போ நான் வங்கியில் கடன் மூலம் ஃப்ளாட் வாங்கியுள்ளேன், இன்னும் 10 வருடங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டி உள்ளது. இவெல்லாம் அறியாமல் காலத்தில் வாங்கியிருக்கிறார். ஒரு 20 வருஷத்தில் கட்டுறேன்னு ஒரு தொகை வாங்கியிருப்பார் போல இருக்குது, இன்னொரு 10 வருஷம் கட்ட வேண்டி இருக்கிறது. இப்போ எதுக்கு இந்த வட்டி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டை வித்துடலாம் நினைக்கிறாரு. அப்போது அந்த வீட்டை விற்றுவிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் விற்பதற்கு காலம் எடுக்கும். அதுவரை லோன் கட்டி கொண்டு இருக்கலாமா, நம்ம இஎம்ஐயில் தெரியாமல் வாங்கிவிட்டோம், சரி எதுக்கு இன்னும் 10 வருஷம் கட்ட வேண்டி இருக்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு ஒரு ஆள்கிட்ட விலை பேசி விற்றுட்டு அவர்கிட்ட அட்வான்ஸை வாங்கி மொத்த பணத்தை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்களை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இஎம்ஐயில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அவனுக்கு மீதி எவ்வளோ வரணும்னு மொத்தமாக கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட்டில் பேங்குடைய இதை முடிச்சிட்டிங்கன்னா டாக்குமெண்ட்டை தந்துடுவான், நீங்கள் வாங்குறாட்ட நெஞ்செல்லாம் அதை ஒப்படைச்சிடலாம், அதுக்கு வழி இருக்குது. ஆனால் ஒரு நகையை விற்கிற மாதிரி வீட்டை விற்க முடியுமா,
தங்கத்தை மாத்திரம்தான் நினச்ச நேரத்தில் காசாக்க முடியும். இதுலன்னா நீங்கள் விற்கிறேன்னு சொன்னாலும் அந்த இடம் வர்றவனு பிடிச்சிருக்கணும், வாங்க விருப்பம் இருக்கணும். அதுபோல் அவன் ஒரு ஒரு வருஷம் 5 வருஷம் டைம் போட்டு எழுதி கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தர்றாம்பாங்க. அதெல்லாம் விற்கிறதுங்கிறது இன்றைக்கி நினச்சி நாளைக்கு விற்க முடியாது. அப்போ விற்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணால் கூட விற்கிற வரைக்கும் நான் பேங்க்கு கட்டி தானே ஆகணுங்கிற அது நிர்பந்தம் தானே. ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட்டு தானே, நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தானே வாங்கிட்டீங்க, வாங்கியிருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். இனிமேல் எந்த ஒரு புது அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க, அதான் திருந்துறதுக்குள்ள அர்த்தம். ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்தனால நான் இப்போ திருந்து விட்டேன், இஎம்ஐ கட்ட மாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஜப்தி பண்ணி அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். கட்ட மாட்டான்னு சொன்னீங்கன்னா ஏனை விட்டுருவான், அவன் உடமையாக்கி கொள்வான். அப்போ நம்ம நிர்பந்தத்தில் ஆளாயிடுறோம். அப்போ நிர்பந்தமான ஒரு நிலையில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சு மாட்டிக்கொண்ட விஷயமாக ஆனால் புதுசாக எதுவும் நீங்கள் போடாமல் இருந்தால் தான் திருந்தினீங்கன்னு அர்த்தம். புதுசாக இஎம்ஐயில் மாட்டக்கூடாது. இது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம், நான் இன்றைக்கி திருந்திட்டேன், நான் வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டினா அந்த நிர்பந்தத்திற்கு குற்றமில்லைங்கிற அந்த வசனத்துக்குள்ளே நீங்கள் அடங்குவீங்க. அதே நேரத்தில் இதுக்கு மட்டும் தந்திரமாக இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு இன்னொரு கார் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டிங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் திருந்த கிடையாது. இதுவும் சேர்ந்த மாதிரி 6ஆம் லட்சம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது ஆயிரும். அதனால் திருந்துறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இனி ஒரு ஜென்மத்துக்கு ஜென்மம் கிடையாது, இனி ஒரு காலத்துக்கு நம்ம நான் இதில் மாட்ட மாட்டேன், இஎம்ஐயில் உள்ள மாட்டேன், கடனுக்கு வட்டிக்கு வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற நீங்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஏற்கனவே செய்த ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இதை செலுத்தி வந்தால் குற்றம் கிடையாது. நீங்கள் விற்றுட்டு தான் செலுத்தணும் கூட அவசியம் கிடையாது. நிர்பந்தத்துக்கு விற்க போகும்போது பாதி விலையை கேட்பாங்க, அதுவும் அவசியம் கிடையாது. முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டா கூட ஏற்கனவே செய்த ஒப்பந்தம் தானே இது, அந்த ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்திற்கு உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம நிறைவேற்ற ஆகணும். ஏன்னா ஒன் சைடுக்கு மட்டும்தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். எப்போ 2 பேர் விற்கிறோம், வாங்குறவன், கொடுக்குறவன், வாங்குறவன் அப்படின்னு கிளைம் பண்ணுறக்கூடிய எதிர்பார்ட்டி இருக்கிறானோ அதில் எல்லாம் நம்ம மட்டும் முடிவு எடுக்க முடியாது. அவனுடைய முடிவு அதில் தங்கி இருக்குது. அப்படிங்கிற காரணத்தில் உங்களுக்கு என்ன வராது, குற்றம் வராது. ஆனால் குற்றம் வராதுன்னு குற்றம்தான், நிர்பந்தத்தின் காரணத்தினால குற்றம் வராது.